அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். சில பேர் பேச்சை ஆரம்பிக்கிறப்போ பார்த்துருக்குறீங்களா? எப்பா தெரியாமல் தான் கேட்குறேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அவங்கக்கிட்ட உஷாராக இருக்கணும். ஏன் தெரியுமா? தெரியாமல் தான் கேட்குறேன் அப்படின்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்குறாங்கன்னு அர்த்தம். என்னப்பா கண்டுக்காமே போகிற அப்படின்னா அவன் கண்டுக்கிட்டதுனால தான் கண்டுக்காமல் போகிறான். அதை கவனிக்காமல் சில பேர் நான் கண்டுக்காமல் போகிறேன்னு அவன்ப்பா கண்டுக்கிட்டான்ப்பா, அதனால தான் தவிர்க்கணுன்றதுக்காக தான் போகிறான்னு. இதுக்கு ஒருத்தர் பதில் சொல்லுவார் தெரியுங்களா? பெரிய ஆள் ஆகிட்ட, நம்மளெல்லாம் இனிமேல் எங்கே கவனிக்க போகிற அப்படி. கவனிக்காமல் போனால் பெரிய ஆளா? யார் பெரிய ஆள் அப்படின்றதுக்கு ஒரு இந்த மாதிரி விதவிதமான வரையறையெல்லாம் நாம் வைத்திருக்கிறோம். மற்றவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, தன்னை பற்றியே சில பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வாக்கீச கலாநிதி கீவாஜா அவர்கள் ரொம்ப சுவையாக ஒரு விஷயம் சொல்லுவார். ஒருத்தர் எப்போ பாரு தன்னை பற்றியே பேசிகிட்டு இருப்பார். வாயை திறந்தாலே நான் அங்கே போனேங்க, இங்கே போனேங்க, கலெக்டர்கிட்டேருந்து ஃபோன் வந்ததுங்க, அப்புறம் சிஎம்கிட்டேருந்து ஃபோன் வந்ததுங்க, எம்எல்ஏ கூப்பிட்டாருங்க, மினிஸ்டர், இப்படியே பேசிகிட்டு இருப்பார். அவருக்கே ஒரு லெவலில் சலிச்சு போய் என்ன பண்ணாராம், சாரிங்க நான் என்னை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறேன், ஐம் சாரி, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நான் என்னையே பேசுகிறேன், சரி இனிமேல் நீங்கள் என்னை பற்றி பேசுங்க அப்படின்னாராம். இவ்வளோ நேரம் இவர் பேசிட்டாராம், இனிமேல் இவரை பற்றி பேசுகிறோமா? எப்போ பாரு தன்னை பற்றி தன்னை வியந்தான் விரைந்து கெடும் அப்படின்றார் திருவள்ளுவர். எப்படி? தன்னை வியந்தான் விரைந்து கெடும். அது என்ன விரைந்து கெடும்? எப்பா நீ எப்போ பாரு உன்னை பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டே இருந்தீன்னா கண்டிப்பாக உனக்கு வீழ்ச்சி இருக்குது, எழுதி வச்சுக்கோ அப்படின்னு அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டார். அப்போ தன்னுடைய பெருமை, தன் சிறப்பு, தன்னோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் தெரியாதவங்களுக்கு சொல்லி தானங்க தெரிய வைக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுடைய பெருமை வெளிப்பட்டாலும் எப்படி வெளிப்படணும் தெரியுங்களா? நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, சில நிகழ்ச்சிகளில் பேசினோடனே சில பேர் வந்து விசிட்டிங் கார்டு கொடுப்பாங்க. அந்த விசிட்டிங் கார்டில் அவங்க படித்த படிப்பு, அவங்க இது வரைக்கும் என்னவாலாம் இருந்தாங்க, இது தவிர என்னெல்லாம் பண்ணுறாங்க எல்லாத்தையும் அதில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. பிஏ எம்ஏ, பிஏலேருந்து ஆரம்பிப்பான் விட்டா 1ஆம் கிளாஸ்லேருந்து படிப்பாங்க. பேருக்கு பக்கத்தில் பிஏ எம்ஏ எம்எஸ்சி பிஹெச்டி இஞ்சி பச்சடி தயிர் பச்சடி எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. என்ன படித்தன்றது பண்பில், பழக்கத்தில், தன் வெளிப்பாட்டில் தானாக வெளிப்பட வேண்டும். மாவீரன் அலெக்சாண்டரை பார்க்கறதுக்கு ஒரு வெளிநாட்டு தூதுவர் வந்திருக்கிறார். பெருமை வெளிப்பட்டால் எப்படி வெளிப்படணும் பாருங்க. அலெக்சாண்டரை பார்க்கறதுக்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு தூதுவர் வந்திருக்கிறார். அவரை கூட்டுக்கிட்டு தன்னுடைய பூங்காவை அப்படி சுற்றி காட்டுகிறார் அலெக்சாண்டர். அவர் வைத்திருந்த அந்த நிர்வகித்த அந்த பூங்கா உலக புகழ் பெற்றது அப்படின்னு வரலாற்றில் சொல்கிறாங்க. அவருக்கு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அலெக்சாண்டருக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கிறது. அந்த பூங்காவில் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே செடிகள், இந்த மலர்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறப்போ அங்கங்கே சிலைகள் இருக்குது. அலெக்சாண்டர் சொல்லுகிறார், நான் யாரையெல்லாம் பார்த்து வியந்தேனோ அந்த வீரர்கள், மாவீரர்களுக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும்ன்றது என்னுடைய விருப்பம். இந்த சிலைகள்லாம் அவங்களுடைய சிலைகள் தான், வீரர்களை நான் வியந்த வீரர்களின் சிலைகள் இவை அப்படின்னு. அந்த தூதுவர் அப்படி பார்த்துக்கிட்டே வந்துட்டு, என்ன அலெக்சாண்டர் இதில் முக்கியமான ஒருத்தருடைய சிலையை காணுமே அப்படின்னார். யார் அது அப்படின்னார். நீங்கள் தான், உங்களோட ஒரு மாவீரன் யார் இருக்க முடியும்? இந்த பூங்காவில் எங்கேயுமே மாவீரன் அலெக்சாண்டர் சிலையை காணுமே அப்படின்னார். அலெக்சாண்டர் சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொன்னார் பாருங்க. இந்த சிலை யாரோடது அப்படின்னு கேட்குறத விட இங்கே மாவீரன் அலெக்சாண்டர் சிலை இல்லையே அப்படின்னு கேட்பது தான் எனக்கு பெருமைன்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் நான் வைக்கலைன்னார். நாம் இருக்கிற பொழுது நம்மை பற்றி பேசுவதோ, நாம் சொல்லுவதோ, மற்றவர்கள் சொல்வதோ பெருமை அல்ல. நாம் இல்லாத பொழுது எங்கே அவரை காணோமே என்று மகிழ்ச்சியோடும் மரியாதையோடும் குறிப்பிடப்படுவது தான் உண்மையான மரியாதை. இன்னும் சில பேர் பார்த்துறீங்களா, இந்த புதுசாக கல்யாணமானவங்க அந்த வீட்டில் இருந்துட்டா அங்கே போகிறதுக்கு முந்தி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். ஏன் தெரியுங்களா? அவங்களுக்கு அப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கும். அந்த கல்யாண ஆல்பத்தை கொண்டு வந்து கையில் கொடுத்துருவாங்க. அது வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3 அப்படின்னு அந்த கல்யாணத்தை ஃபோட்டோகிராஃபர் சலிக்காமல் எடுத்திருப்பார். நிற்கிறது, நடக்கிறது, திரும்புறது, மந்திரம் எல்லாத்தையும் எடுத்திருப்பார். இதை ஒரு ஆல்பமாக போட்டு அவரு கொடுத்து அவரு காசு இதை கொண்டு வந்து நம்ம தள்ள கட்டிடுவாங்க. இன்னும் சில பேர் உண்டு, சார் நான் இது வரைக்கும் பெரியவங்களோட நிறைய பேரோட ஃபோட்டோ எடுத்திருக்கேன் சார் பாருங்கள் அப்படின்னு. பாருங்கள், இதான் நான் 10 வயசில் எம்ஜிஆர் கிட்ட கையால் பரிசு வாங்கினேன் அந்த ஃபோட்டோங்க.
இது நான் கலைஞர் கையால் பரிசு வாங்கின பேனாங்க, இது நான் பெருந்தலைவர் காமராஜரோட எங்கள் ஊருக்கு வந்தப்போ நான் எங்கள் வீட்டுக்கு வந்தாருங்க அப்போ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோங்க அப்படின்னு தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பான். எப்பா நீ யார் யாரோடலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட மகிழ்ச்சி தான், ஆனால் உண்மையான பெருமை இவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறது ரைட்டு தான். அதில் சிறந்த பெருமை எது தெரியுங்களா? அவங்களே நான் இவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பெருமைப்படுவது தான். வாழ்க்கையில் பெருமை என்பது அப்படி வர வேண்டும். நாம் யாரையெல்லாம் பெருமையாக நினைக்கிறோமோ அவர்களே வியந்து பாராட்டுகிற அளவிற்கு உயர்வது தான் உண்மையான பெருமை. பெருமை என்பது வெளிப்பட்டாலும் அலெக்சாண்டர் சொன்ன இல்லாத சிலையில் வெளிப்படுகிற பெருமை மாதிரி வெளிப்பட வேண்டும். காரணம், தன்னை வியந்தான் விரைந்து கெடும், பிறரால் வியக்கப்பட்டால் நம்முடைய வெற்றி விரைந்து நடக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.